ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு ஜாவர் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிரோட்டி ரவா எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு 1 கப் சோள மாவுக்கு 3/4 கப் தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி ரவைக்கு வந்து எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ அவ்வளோ அளவு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் தண்ணி இதிலையே சேர்த்துடலாம். அப்புறம் ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தண்ணி. இப்போ நம்ம இதை உப்பு சேர்த்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக திக்காகும். இதுக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன். அது கூட ஆனியன் வதக்கிட்டு அப்புறம் சிகப்பு மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ணலாம். இதை பாருங்க லைட்டாக திக்காகிடுச்சு. இப்போ நம்ம சோள மாவை இதில் போட்டுடலாம். 1 கப் நான் எடுத்திருக்கேன். இதை நான் போட்டுட்டேன். போட்டுட்டு உடனேவே ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா கிளறிட்டு நல்லா மிக்சர் மாரி கிளறிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவை இதில் போட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா சூடாக இருக்கும், அதனால தான். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பதம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும் மாவு. வேணும்னா 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ஆனால் கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ஸோ இப்போ நல்லாவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கிட்டால் பெட்டர். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஈஸியாக நம்ம வந்து நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இந்தமாரி பண்ணிடலாம். மாவை இந்தமாரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எல்லா கார்னர்லேருந்து கேப் விட்டு இந்தமாரி சென்டராக வச்சுக்கோங்க. வந்து ஸ்டஃபிங் வந்து உங்களோட இஷ்டம்தான். நார்மல் ஆலு பராத்தாலாம் பண்ணுவோமே சேம் தான். கொஞ்சம் மசாலா, ஆனியன், பொட்டேட்டோ வேக வச்சு பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக உருண்டையாக வச்சு இதுவில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்தமாரி நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம். நார்மலாக எப்படி நம்ம பராத்தா ஸ்டஃப் பண்ண பராத்தா பண்ணுவோமோ அது மாதிரியே பண்ணுங்கள். நல்லா அழகாக வரும். நல்லா வந்து அப்புறம் வந்து நான் தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு கொஞ்சமாக திக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். மேலே வந்து நம்ம வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டர் எடுத்து இப்படி கையிலையோ இல்லைன்னா ஒரு துணியால் வச்சு இந்தமாரி நம்ம டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணிவிட்டு 2 சைடு ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். ஆயில் வந்து ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக போடலான் இருக்கேன். ஸோ 2 சைடும் ப்ரௌன் ஸ்பாட் வர வரைக்கும் நம்ம இந்தமாரி பண்ணி குக் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், நல்லா வரும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். இது பாருங்க ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2 சைடும் நல்லா இந்தமாரி வந்ததுக்கப்புறம் குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஆயில் வேணால் நம்ம போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிப்பியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்.
இதுக்கு நம்ம குருமா வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக, இல்லைன்னா ஆனியன் ரைத்தா கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.